ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பைக்கு காரில் எந்த சைடில் நம்ம போகிறோங்கிறத இண்டிகேட் பண்ண இண்டிகேட்டர் லைட் இருக்குல்ல, அப்புறம் காரில் பார்க்கிங் பண்ணும்போது பார்க்கிங் லைட் இருக்குல்ல, அது மாதிரி சாதாரண ரோட்டில் போகிற காரு பைக்குக்கே இவ்வளோ லைட்டிங் சிஸ்டம் இருக்கும்போது வானத்தில் பறக்கிற ஏர்க்ராஃப்ட்டுக்கு என்னென்ன லைட்டிங் சிஸ்டம் இருக்கும்? ஆமாங்க, இன்றைக்கி வீடியோவில் ஏர்க்ராஃப்டோட லைட்ஸு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்க்ராஃப்டோட லைட்டிங் சிஸ்டத்தை இன்டீரியர் லைட்ஸு, எக்ஸ்டீரியர் லைட்ஸ், அதாவது உள்ளே எரியிற லைட்டு, வெளியில் எரியிற லைட்டுன்னு ரெண்டு விதமாக பிரிச்சுருப்பாங்க. எக்ஸ்டீரியர் லைட்ஸ்னால் ஏர்க்ராஃப்டோட கேபினுக்கு வெளியில், அதாவது விங்ஸு, ஃபியூசுலேஜு, எம்பனேஜில் எரியிற லைட்ஸ் எல்லாமே எக்ஸ்டீரியர் லைட்ஸில் வரும். இந்த எக்ஸ்டீரியர் லைட்ஸு ஏர்க்ராஃப்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும், எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் சேஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டீரியர் லைட்ஸில் எந்தெந்த லைட்லாம் வரும்னா, பொசிஷன் லைட்டு, ரெட் அண்ட் ஒயிட் ஆன்டி கொலிஷன் லைட்ஸு, லேண்டிங் லைட்ஸு, டாக்ஸி, ரன்வே டேர்ன் ஆஃப் லைட்ஸு, விங் இலுமினேஷன் லைட்ஸு, அதுக்கப்புறம் லோகோ லைட்ஸு. இது எல்லாமே எக்ஸ்டீரியர் லைட்டிங் சிஸ்டத்தில் வரும். இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பொசிஷன் லைட்டு. பெரும்பாலான பேர் இந்த லைட்டை ஏர்க்ராஃப்டோட விங்ஸில் பார்த்துருப்பீங்க. ஏர்க்ராஃப்டோட லெஃப்ட் விங்கில் ரெட் லைட்டும், ரைட்டு விங்கில் க்ரீன் லைட்டும், அப்புறம் ஏர்க்ராஃப்ட்டுக்கு பின்னாடி டெயில் கோனில், இல்லாட்டி ஏபி எக்ஸாஸ்ட்டில், இல்லாட்டி வெர்டிகல் ஸ்டெபிளைசரோட டாப்பில் ஒயிட் கலர் லைட்டும் எரியும். இந்த ஒயிட் கலர் லைட்டை ஆன்டி கொலிஷன் லைட் சிஸ்டமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது மூணும் தான் ஏர்க்ராஃப்டோட பொசிஷன் லைட்ஸு. இதோட பேரில் இருக்கிற மாதிரியே இந்த 3 பொசிஷன் லைட்ஸும் ஏர்க்ராஃப்டோட பொசிஷனை இண்டிகேட் பண்ணும். அது எப்படி ஏர்க்ராஃப்டோட பொசிஷனை இண்டிகேட் பண்ணும்னா, நீங்கள் இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். வெளியில் ஜன்னலில் பார்க்கும்போது ஒரு ஏர்க்ராஃப்ட் பறந்துக்கிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் இந்த வெறும் ரெட் அண்ட் க்ரீன் லைட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட்டு உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே ஏர்க்ராஃப்டில் நீங்கள் ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட்டு உங்களை நோக்கி வராமல் உங்களை விட்டு தூரமாக போகுது, அதாவது உங்கள் ஏர்க்ராஃப்டை விட்டு ரொம்ப தள்ளி போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் அதே ஏர்க்ராஃப்டில் நீங்கள் ரெட் லைட்டை மட்டும் உங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட்டு உங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து லெஃப்ட்டை நோக்கி பறந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே க்ரீன் லைட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து அந்த ஏர்க்ராஃப்ட்டு ரைட்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த பொசிஷன் லைட்ஸு 115 வால்ட்டு ஏசி வோல்டேஜில் தான் ஆப்ரேட் ஆகும். இந்த லைட்ஸோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்இடி லைட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லைட்டை நம்ம போயிங் 737-8 மேக்ஸ் ஏர்க்ராஃப்டில் ஸ்டெடியாகவும் எரியும், ஃப்ளாஷாகவும் எரியும். இந்த லைட்ஸை மற்ற ஆன்டி கொலிஷன் அண்ட் பீக்கன் லைட்ஸோட கம்பைன் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிக்கக்கூடாது, ஓகேவா? அடுத்தது ஆன்டி கொலிஷன் லைட்ஸு. இந்த ஆன்டி கொலிஷன் லைட்ஸை மோஸ்ட்லி எல்லோரும் ஏர்க்ராஃப்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம போயிங் 737-8 ஏர்க்ராஃப்டில் மொத்தம் 6 ஆன்டி கொலிஷன் லைட்ஸ் இருக்குது. ரெட் கலர் ஆன்டி கொலிஷன் லைட்ஸ் ஃபியூசுலேஜுக்கு டாப் அண்ட் பாட்டம்லையும், ஒயிட் ஆன்டி கொலிஷன் லைட், அதாவது ஸ்ட்ரோப் லைட்டுன்னு சொல்லப்படுற ஒயிட் ஆன்டி கொலிஷன் லைட்டு ஒவ்வொரு விங் லைட்டு கீழேயும், ஒயிட் பொசிஷன் லைட்டு அண்ட் ஆன்டி கொலிஷன் லைட் டெயில் கோனோட லெஃப்ட்லையும் ரைட்லையும் மொத்தம் 6ன்னு இந்த ஆன்டி கொலிஷன் லைட் இருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷனில் இருக்குது, அதாவது என்ஜின்ஸ் எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது, ஏர்க்ராஃப்டை நோக்கி கிரவுண்ட் பர்சனல்ஸ் வர்றது டேஞ்சர்னு குறிக்கும். இந்த லைட்டு ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் எல்லா கிரவுண்ட் பர்சனலும் ஏர்க்ராஃப்ட்கிட்ட அப்ரோச் பண்ணணும். அதாவது இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஏர்க்ராஃப்ட்கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடாது. அப்படி அப்ரோச் பண்ணோம்னா டேஞ்சர். அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த ஆன்டி கொலிஷன் லைட்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்து லேண்டிங் லைட்ஸு, டாக்ஸி லைட்ஸு அண்ட் ரன்வே டேர்ன் ஆஃப் லைட்ஸு. இந்த லைட் எல்லாம் நம்ம போயிங் 737-8 மேக்ஸ் ஏர்க்ராஃப்டில் ஒரே பார்ட்டில், அதாவது விங் ரூட்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஏர்பஸ் ஏர்க்ராஃப்டில் வேறு லொக்கேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம போயிங் 737-8 மேக்ஸ் ஏர்க்ராஃப்டில் விங் ரூட்டில் ஒரே லைட் பார்ட்டாக இது இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கில் மட்டும் பிரகாசமாக எரியும். டாக்ஸிங் அப்போது அவ்வளோ பிரகாசமாக எரியாது. அதாவது டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கில் ஹை பவர் அவுட்புட் இருக்கும், டாக்ஸிங் அப்போது லோ பவர் அவுட்புட் இருக்கும்.
இதில் லேண்டிங் லைட்டோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இந்த லைட்டை வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டாக்ஸிங்க்கு வந்து பவர் அவுட்புட் கம்மியாக இருக்கிறதுனால ரன்வே கண்டிஷன்ஸை பொறுத்து டாக்ஸி பண்ணுறதுக்காகவும் டாக்ஸிலேருந்து திரும்புறதுக்காகவும் இந்த லைட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைட்டு 32 டிகிரி வரைக்கும் டீவியேட் பண்ணி காட்டுறதுனால டாக்ஸி லைட்டை வந்து ரன்வேலேருந்து டேர்ன் ஆகும்போது யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ரன்வேலேருந்து டாக்ஸிக்கு திரும்பும்போது இந்த லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஏர்க்ராஃப்டோட பைலட்ஸு இந்த லைட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக ரன்வேலேருந்து டாக்ஸிக்கு டிவியேட் ஆகி டாக்ஸிலேருந்து பேக்கு ஈஸியாக அப்ரோச் ஆயிடுவாங்க. அடுத்தது விங் இலுமினேஷன் லைட்ஸு. ஒரு ஏர்க்ராஃப்டோட முக்கியமான பார்ட்டு அதோட விங்ஸு தான். ஏன்னா அந்த விங்ஸு தான் ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவையான லிஃப்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேயா, ஏர்க்ராஃப்ட் வந்து எப்படி பறக்குங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. அந்த முக்கியமான பார்ட்டான விங்ஸில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு டேமேஜு ஐசிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்மியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஃப்ளைட்டுக்கு வந்து நல்லது. இந்த லைட்டு வந்து விங்கோட லீடிங் ஏஜில், அதாவது விங்கோட முன்பகுதியில் ஏதாவது டேமேஜ் இல்லாட்டி ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த லைட்டு இன்ஜின் இன்லெட்டையும் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் தான் இந்த லைட்டோட பேர் வந்து விங் இலுமினேஷன் லைட்டு. இந்த லைட் எங்கே இருக்கும்னா ஏர்க்ராஃப்டோட ஃபியூஸ்லேஜில் மவுண்ட் ஆகிருக்கும். அங்கேருந்து விங்ஸையும் இன்ஜினோட இன்லெட்டையும் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேவா, இதுதான் விங் இலுமினேஷன் லைட்டு. அடுத்தது லோகோ லைட்டு. இந்த லோகோ லைட்டு வந்து ஏர்க்ராஃப்டோட வெர்டிகல் ஸ்டெபிளைசரில் இருக்கிற ஏர்லைனோட லோகோவை பிரகாசமாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த லைட்ஸ் எல்லாம் ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசரோட அப்பர் சர்ஃபேஸில் மவுண்ட் ஆகிருக்கும். அந்த அப்பர் சர்ஃபேஸ்லேருந்து கரெக்டாக வெர்டிகல் ஸ்டெபிளைசரோட அந்த லோகோவுக்கு அந்த இலுமினேஷனை காட்டுறதுனால இதுக்கு பேர் லோகோ லைட்டு. மற்றபடி இதுக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது. இது வந்து லோகோவை பிரகாசமாக காட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் ஏர்க்ராஃப்டோட எக்ஸ்டீரியர் லைட்டிங் சிஸ்டமு. இன்டீரியர் லைட்டிங் சிஸ்டம் தனியாக இருக்குது. அதை பற்றி வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இன்னொரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் இன்றைக்கி. நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.